الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அன்-நஜ்ம் உடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சூரத்து அன்-நஜ்ம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வஹி. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதை சவாலுக்கு உட்படுத்தின சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சவால்களுக்கு பதில் கூறுவது தான் சூரத்து நஜ்மினுடைய நோக்கம் சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முந்தின சூறாவிலேயே நாங்கள் அதை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதை பொய்ப்பிக்கிறதுக்காக பல வகையான தந்திரங்களை செஞ்சாங்க. அதில் ஒன்று தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்த மூட நம்பிக்கை. ஜின், ஒரு மனுஷனுக்கு ஜின் பிடிச்சி அதன் மூலமாக அந்த மனிதன் பேசுவான், அந்த நம்பிக்கை பேய் மிரிக்கி மக்கள்கிட்ட ஜின் வாசலாத்தன்னு சொல்லி சொல்கிறது. இப்போ அதனால் இது அவருக்கு ஜின் தான் இதை படிப்பிக்குது, அல்லது ஜின் தான் இவர் மூலமாக இந்த கருத்துக்களை சொல்லுது என்று வஹியை அவங்க சவாலுக்கு உட்படுத்தினாங்க. அப்போ வஹியை சவாலுக்கு உட்படுத்தினால் வஹி குர்ஆனையும் விட்டு மக்களை தூரமாக்கலாம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தலாம். இதுதான் அவங்களோட இலக்கு. அப்போ அப்படி ஒரு இலக்கோட அந்த மனிதர்கள் குறைஷிகள் செயல்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா வஹியை உறுதிப்படுத்தி இந்த இந்த குர்ஆனை இறக்கினான், சூரத்து நஜ்ம் இறக்கினான். அதில் நாங்கள் பார்த்தோம், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அந்த தூதர் அவருடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அவர் வஹி, அவர் பேசுவதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் தஆலா அதனை உறுதிப்படுத்தி கூறினார். அந்த கருத்தில் தொடரில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, வஹியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது. அப்போ அப்படி நிரூபிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோம், இந்த வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் அல்லமஹு ஷதீதுல் குவா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா. அவர் ஒரு பலம் மிக்கவர், உறுதி மிக்கவர் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த சூறாவில் சொல்கிறான். அடுத்து வஹுவ பில் உஃபுகில் அலா. அந்த வஹியை கொண்டு வர நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தில் வந்து தான் அந்த வஹியை சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருடைய தூதரை அவருக்கு மிக நெருக்கமாக எடுத்தும் அந்த வஹியை கொடுத்திருக்கிறான். அவதூமாருனஹு மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அவர் கண்ட எதையுமே அவருடைய உள்ளம் பொய்ப்பிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த நேரடியாக கண்ட அந்த சாட்சியத்தையும் சொல்லி வஹி உண்மையானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொண்டு வரல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவும் அல்லாஹ்வை சந்தித்து அந்த வஹியை பெற்றுக்கொண்டார்கள் என்ற கருத்தை சொல்லிட்டு அடுத்த பகுதி குர்ஆன் இந்த ஆர்கியூமெண்ட்டை உடைக்குது. அடுத்த இன்னொரு வகையில் உடைக்குது என்னென்றால், நீங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் அடிப்படை அற்றவைகள்,
என்றும் சொல்லுது. அபரஐத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த தாலிதத்தல் உஹ்ரா. நீங்கள் மனாத், லாத், உஸ்ஸா, மனாத் இந்த கடவுள்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவைகள் எப்படி அடிப்படையற்றவைகள் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அந்த மக்களுடைய பிழையான எண்ணங்கள், அதாவது மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று அவர்கள் சொன்னது, இவைகளெல்லாம் பிழையானவைகள், அநீதியான வாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதையும் உடைக்கிறார். உடைச்சிட்டு அடுத்த பகுதி நாங்கள் போன கிளாஸில் நாங்கள் பார்த்த பகுதி, மனிதர்கள் இந்த தூதை நிராகரிப்பதில் 2 வகையிலே தொழிற்படுகிறார்கள். ஒன்று, அதனை ஆரம்பத்திலே முழுமையாக நிராகரித்தவர்கள். ஃபஅரித் அம்மன் தவல்லா, முழுமையாக 24 மணித்தியாலும் அவங்களோட தொழில் இந்த வஹைக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக தொழில்படுவது. அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள், அவர்களை கணக்கெடுக்க வேண்டாம், அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபஅரித் அம்மன் தவல்லா அன் திக்ரினா. ஏன் அவர்கள் அந்த நிலை என்றால், அவங்களோட அந்த வழிகேட்டுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களோட முழு நோக்கமும் இந்த உலகம்தான். அதனால அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன் வலம் யுரிது இல்லல் ஹயாத்த துன்யா, அவங்களோட முழு இலக்கும் இந்த உலகம்தான். அதால் அவங்க சத்தியத்தின் பக்கம் வர மாட்டாங்க. ஏண்டா சத்தியத்தின் பக்கம் வந்தால் அவங்களோட இந்த உலக வாழ்வு அடிபடும், அவங்களோட இந்த சுகபோக வாழ்வு அடிபடும். அதனால அவங்க இங்கே வரமாட்டாங்க. ذَلِكَ مَبْلَغُهُم مِنَ الْعِلْمِ, அவங்களோட அறிவு அவ்வளவுதான். அவங்களோட அறிவு இந்த உலகத்துக்கு அங்கெல்லாம் போகாது. மறுமை, அதுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதை பற்றியெல்லாம் சிந்திக்க விடாது. அது திரையிடப்பட்ட அறிவு. ذَلِكَ مَبْلَغُهُم مِنَ الْعِلْمِ. எனவே هُوَ أَعْلَمُ بِمَنْ ضَلَّ عَنْ سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِمَنِ اهْتَدَى. அல்லாஹ்க்கு தெரியும் யார் நேர்வழி பெற்றவர்கள், யார் வழிகட்டவர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நீங்க கூட மெனக்கெட தேவையில்லை, அவங்கள புறக்கணி. இது ஒரு சாரார். தூதை எதிர்த்த 2வது சாரார் யார் என்றால், வஅதா கலீலன் வஅக்தா. கொஞ்சம் வந்தார், கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தார், இடையிலே சரிப்பட்டு வராது. அவருக்கு இந்த பயணத்தை தொடரையெல்லாம் போயிட்டு வர்றார். அப்படியா நான் இருப்பான். அப்ப அந்த பயணத்தை தொடர இயலாமலுக்கு நின்றவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்கள் ஆரென்றால் அவசரமாக விளைவுகள் எதிர்பார்த்தார்கள். அப்ப அவசரமாக தாவா களத்துல அவசரமாக விளைவுகளை எதிர்பார்த்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க என்றால் தொடர்ந்து பயணிக்க மாட்டாங்க. ரைட். அப்ப அவசரமாக அந்த விளைவுகளை எதிர்பார்க்கிறார்கள், என்ன செய்வாங்க, இடையில நின்றுவாங்க. வஅதா கலீலன் வஅக்தா. ஏனென்றால் அந்த முடிவு அவங்க ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியாது. இந்தஹு இல்முல் கைபி ஃபஹுவ யரா. ரைட். மனிதன் அவங்களுக்கு மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் இருந்து அப்படி முடிவெடுத்தாங்களோ இது சரி வர மாட்டான்னு சொல்லி தெரியாது. ஆனால் அப்படி ஒரு முடிவெடுத்தவங்க இடையில நின்றுட்டாங்க. இப்படி ஒரு சாராரும் இந்த மனிதர்களில் இருக்கிறாங்க சொல்லி அந்த 2 சாரார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்றார். இவ சொல்லிட்டு அடுத்த பகுதி, நடைமுறையில் இதுக்கு முந்தி இருந்த 2 உதாரணங்களை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்றார். இந்த புறக்கணிப்பு நபியே உங்களுக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்பு இருந்த நபிமார்களையும் இப்படித்தான் அவருடைய சமூகம் புறக்கணித்தது. அம்லம் யுனப்ப பிமா ஃபீ சுஹுஃபி மூஸா வ இப்ராஹீம் அல்லதி வஃபா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுஹுஃபில் இருந்தவற்றை அவர்கள் படிக்க வேண்டாமா?
தனது கடமையை பூரணமாக நிறைவேற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்ப மூசா நாங்கள் போன பார்த்தோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா இன்று உதாரணம் எடுத்ததற்கு காரணம் இருக்கு உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம் எடுக்கப்பட்டதற்குரிய காரணம், மக்காவை சூழ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தார். மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஹனஃபியான்னு சொல்கிற அந்த அவருடைய மார்க்கம் அந்த ஹனஃபியான்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் தான் பரிசுத்தமான அந்த தீன். ஹனீஃபன்னு சொல்லுவாங்க, ஹனீஃப்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த 2 பேருடைய வேதத்தையும் சொன்னார். இதில் ஒரு சின்ன விளக்கம். சொஹஃப் நாங்கள் பொதுவாக விளங்கி இருக்கிறோம். சொஹஃபுகள் என்றால் வேத கட்டளைகள். நபிமார்களுக்கு அல்லாஹ் சில நபிமார்களுக்கு வேத கட்டளைகளை, சுஹுஃபுகளை கொடுத்தான். சில நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் தானே. ஆனால் உண்மையிலே அப்படி சுஹுஃபுகள் வேறு, கிதாப் வேறுங்கிறது இல்லை, 2 உண்டு தான். அப்படி இல்லை. அது சும்மா அந்த ஒரு வழக்காறில் சொல்லப்பட்டு வந்தது தான். எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா வேதத்தை தான் கொடுத்தான், தூதத்தை தான் கொடுத்தான். ரைட். சுஹுஃபுங்கிறது என்னென்றால் இந்த எழுதி வைக்கிற அந்த ஏடு, அதுதான் ஏட்டுக்கு சொல்றதான் சரியான. கிதாபுங்கிறது வேதம். அந்த வேதம் எழுதி வைக்கப்பட்ட ஏடு தான் சுஹுஃப்னு சொல்லி சொல்றது. 2 உண்டு தான். ரைட். அந்த வேதத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த வேதத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், அல்லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒருவர் இன்னொருவருடைய சுமையை சுமக்க முடியாது. ஒருவர் செய்த குற்றத்துக்காக இன்னொருவர் தண்டனை அனுபவிக்க முடியாது. அடுத்தது, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முயற்சிக்குரிய கூலியை அவன் பெற்றுக்கொள்வான். அவனுடைய முயற்சி மறுமையிலே பார்க்கப்படும், அவதானிக்கப்படும். சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் அவ்ஃபா, அதற்குரிய பரிபூர்ணமான கூலி கொடுக்கப்படும். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, அனைத்துடைய கடைசி அல்லாஹ்விடமே கடைசியில் போய் சேர வேண்டும். இதுதான் அந்த தூதுகளினுடைய மெசேஜ். அப்போ அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்ல வர என்னன்னு சொல்லி சொன்னால், ஈமானுடைய அடிப்படைகள், ஆகப்பெரிய அடிப்படைகள் 2. ஒன்று அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, 2வது மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை. ரைட். அப்ப அந்த மறுமை, அல்லாஹ் மீது, அல்லாஹ்வை ஒரு மனிதன் ஆழமாக நம்புறது, அறிகிறது. 2வது மறுமை நாளை நம்புறது. அப்ப அதுல தான் அல்லாஹ் இந்த இடத்துல மறுமை நாள்ல அல்லாஹ் கூலி வழங்குற நேரம் உங்களுடைய அதில் எந்த அநீதியும் நடக்க மாட்டாது. ஒருவர் செய்த குற்றத்துக்காக இன்னொருவர் அதனுடைய தண்டனையை அனுபவிக்க மாட்டார். உதாரணமாக அது இந்த கான்செப்ட்லாம் பார்க்கணும். உதாரணமாக நாங்கள் சமூக பணியில் ஈடுபடுறோம், தாவா பணியில் ஈடுபடுறோம். சமூகம் திருந்தல்ல என்பதற்காக தாவா பணியில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குரிய கூலி உழைப்புக்கே தவிர விளைவுக்கு அல்ல. நாங்கள் போன முறை அதை பார்த்துட்டோம். அல்லங்கிறது அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்றார்.
ரைட் சொல்லிப்போடு இப்போ அடுத்த பகுதி பேசுது என்னென்றால் நாங்கள் விட்டோம் அல்லாஹ் பற்றி விளங்கப்படுத்துறது. ரைட் ஏனென்றால் அடிப்படையான பிரச்சனை நாங்கள் அல்லாஹ்வை விளங்கின மெத்தட். ரைட் அல்லாஹ் ஒருவன் விளங்கியிருக்கிறோம். ரைட் ஆனால் அல்லாஹ்வை நாங்கள் விளங்கின முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தாத்துகள், அல்லாஹ்வுடைய சிஃபாத், இதை விளங்குற விஷயத்தில் நாங்கள் ஆழம் காணாது. என்ன சொல்லுவாங்க, மன் அரஃப ரப்பஹு அரஃப நஃப்ஸஹுன்னு சொல்லி ஹதீஸ் இல்லை. இது ஆன்ம ஞானிகளுடைய கருத்து. யாரு தன்னுடைய ரப்பை சரியா புரிஞ்சு கொள்றானோ அவன் தன்னை புரிந்து கொள்வான். அதாவது அல்லாஹ்வை யார் ஆழமாக விளங்குறானோ அவனுக்கு தான் யார், தன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியவன் யார், என்ன நோக்கத்துக்காக நான் வந்தேன் என்பதை நாங்கள் புரிஞ்சு வாழலாம். அப்போ அல்லாஹ்வை நாங்கள் வழங்குற நேரம் அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் மூலமாக டீப்பாக நாங்கள் விளங்கணும். ஒவ்வொரு பேரையும் ஆழமாக நாங்கள் விளங்குற நேரம்தான் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பான். அல்லாஹ்வை பற்றின அந்த நம்பிக்கை சரியாக. இப்போ நாங்கள் சும்மா ஆமது பில்லா அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கிறோம். அல்லாஹ் ஒருவன், ரைட், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று செவியரில் தான் நாங்கள் அதை நம்பி வச்சுக்கிறோமே தவிர அவனை பற்றி சிந்திச்சு படித்து அவனுடைய குதிரத்துகள் வல்லமைகளை பற்றி ஆழமாக நாங்கள் விளங்கி அவனோடு அந்த தொடர்பை உள்ளார்ந்த அந்த தொடர்பை ஏற்படுத்தினது குறைய. அப்போ அல்லாஹ் அதை குரானில் முதலாவது மிஹ்வர், முதலாவது மைய கருத்து அல்லாஹ் அவனை விளங்கப்படுத்துறான். அப்ப இந்த சூறாவிலையும் அதை செய்யற. ரைட் நீங்கள் அல்லாஹ்வை புரியாமலுக்கு விளையாடுறீங்க. லாத், உஸ்ஸா, மனாத் இப்படி கடவுள்களை வணங்கிட்டு இருக்கீங்க. ரைட் அவன்தான் உங்களை சிரிக்க வைத்தான், அளவும் வைத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் சிரிக்கின்ற அழுகின்ற அந்த பண்பை உங்களுக்கு தந்தவன் அல்லாஹ். ஒரு கருத்து, சிரித்தல் என்ற பண்பு அது எல்லாத்துக்கும் இல்லை, எல்லா படைப்புகளுக்கும் இல்லை. சிரித்தல் அழுதல்ங்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த விசேடமான அந்த பண்பை தந்திக்கிறான், சிரித்தல் அழுதல். இன்னொரு கருத்திற்கு சிரிப்பதற்கும் அழுவதற்கும் உரிய காரணங்களை ஏற்படுத்தியவர் அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிரித்து வாழ்வதற்கும் கவலையோடு வாழ்வதற்கும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் உரிய காரணங்களை உருவாக்கியவன் அல்லாஹ். அது உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு நியாமத். நீங்கள் தொடர்ந்து அழுது கொண்டு இருக்கிறதும் இல்லை, தொடர்ந்து சிரித்து கொண்டு இருக்கிறதும் இல்லை. யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நாங்கள் கவலையோடு இருந்தோம் என்றால் எங்களோட மனம் எப்படி, மனநிலை எப்படி? அப்படி இல்லை தொடர்ந்து நாங்கள் சந்தோஷத்தில் தான் இருக்க மாட்டாலும் ரெண்டு வகையான சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எங்களுக்கு கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு நிலையையும் மாற்றி மாற்றி மனிதர்களுக்கு ஏற்படுத்துறது. அழுகை பாதி, சிரிப்பு பாதி, அதான் வாழ்க்கை. கவலை பாதி, துக்கம், சந்தோஷம் பாதி. இந்த நிலைகளை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். பெரிய பெரிய நுணுக்கங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தியது. எப்படி என்றால் கொமனா இதுக்குத்தான் சிரிக்கணும், இதுக்குத்தான் அழணும் அப்படியும் இல்லை. பாருங்க அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை. சில நேரம் ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு சிலர் சிரிப்பான், சிலர் அழுவான். ஒரே காரணம். ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்றீங்களா, அந்த மௌத்தை வச்சு கவலைப்படுறாக்களும் இருப்பாங்க, சந்தோஷப்படுறாக்களும் இருப்பாங்க இல்லையா? பாடா மௌத்தாயிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறவரும் இருப்பான், கவலைப்படுவரும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ காசாவில் லட்சக்கணக்கான கொண்டா முழு முஸ்லிம் உம்மத்தும் கவலைப்பட்டுச்சு. அதே நேரம் ஏனைய மக்களும், மனிதாபிமானம் உள்ள ஏனைய மக்களும், சுதந்திரத்தை விரும்புகிற ஏனைய மக்களும் கவலைப்பட்டாங்க. அதே நேரம் இஸ்ரேலில் அதை கொண்டாடினாங்களா இல்லையா? கொண்டாடினாங்க. மௌத்து ஒரு அழிவு, ஒரு சமூகத்தினுடைய அழிவு. ஒரு சாரார் சந்தோஷம், ஒரு சாராருக்கு கவலை.
இது அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு குதிரத்தை காட்டுது. அவன் தான். எனவே அழுகைக்குரிய காரணம் என்னங்கிறது, அது மாதிரி சந்தோஷத்துக்குரிய காரணம் நிகழ்வு ஒன்றா இருக்கும். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அதை சிலர் மகிழ்ச்சியாக எடுப்பாங்க, சிலர் கவலையாக எடுப்பாங்க. அதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். மிச்சம் தெளிவு, அவன்தான் மரணிக்க செய்தான், பிறகு எழுப்பாட்டினான். மரணிக்க செய்தவனும் அவன், எழுப்பாட்டுபவனும் அவன். இந்த ரெண்டு வகையிலையும் அதை எடுக்கலாம். உயிர் தந்தவனும் அவன், ரெண்டு வகையிலையும் எடுக்கலாம். நாங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னரும் மையத்தை தான் இருந்தோம். குந்தும் அம்பாத்தன் ஃபாஹியா, நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை எழுப்பினான். அல்லா தஆலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரன். மனிதனுக்கு ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்துல லம் யகுன் ஷைஅன் மذ்கூரன், அவன் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கவில்லை. அவன் உலகத்தில் இருக்கல, அவன் மையத்தான. அல்லாஹ் தஆலா அவனை உயிர் கொடுத்து படைச்சிருக்கிறான். மண்ணால அவன் படைச்சிருக்கிறான். அப்படியும் இருக்கலாம். அல்லது இப்ப நாங்க உயிரோட வாழ்றோம், வாழ்ந்து இப்ப நாங்க மௌத்தாரோம், எங்களுக்கு ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை ஏற்படுத்துபவனும் அவன், எழுப்பாட்டுபவனும் அவன். இதை எங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்க இயலாது, லெப்ல போட்டு நிரூபிக்க இயலாது. நாங்க நம்பணும், எங்களுக்கு முந்தி வாழ்ந்தார்கள் பலர் மௌத்தாயிருக்கிறாங்க, ரைட்? பிறகு அந்த மௌத்தானவர்கள் ஒன்றும் இல்லாம, எதுவும் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரன், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லாமலுக்கு இருந்த எங்களை உயிர் தந்து படைச்ச அல்லாஹ்க்கு இப்ப எங்களுக்கு ஒரு உடல் அமைப்பை தந்ததற்கு பிறகு மௌத்தாக்கி திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இலகுவான ஒரு விடயம். அமாத்த வாஹியா, அந்த கருத்தையும் நாங்க எடுக்கலாம். وأنه خلق الزوجين الذكر والأنثى, அல்லாஹ் அவன்தான் எல்லா விடயத்திலும் சோடியை படைத்தான். ஆண் பெண் என்ற அந்த சோடியை அல்லாஹ் தான் படைத்தான். அது மனிதர்கள்ல மட்டுமில்லை, எல்லாத்திலையும் இருக்கு. எல்லாத்திலையுமே, அது தாவரமாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ரைட்? எல்லாத்திலையும் பிளஸ் மைனஸ் எல்லாத்துலேயும் சோடி இருக்கு. அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஹலகல் ஸௌஜைனி ذكر والأنثى. எப்படி படைச்சான்? மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா, மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா, செலுத்தப்படுகின்ற ஒரு இந்திரியத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை இப்படி படைத்திருக்கின்றான். மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா. وأن عليه النشأة الأخرى، وأن عليه النشأة الأخرى. பிறகு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது அவனுடைய பொருள். மனுஷன் அல்லாஹ் தஆலா இப்படி படைச்சு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது உறுதியானது. சொல்லிட்டு சொல்ல பாருங்க, وأنه هو أغنى وأقنى, அவன்தான் செல்வந்தனாக்கினான், சேமிக்கவும் வைத்தான். அக்னா என்றால் செல்வந்தனாக்கினான் பொருள், கனியுன் என்றால் செல்வந்தன் என்பது பொருள். அப்ப செல்வத்தை தந்தவனும் அல்லாஹ், அதை சேமிக்கிற திறமைய அந்த எண்ணத்தை தந்தவனும் அல்லாஹ். அல்ல உங்களோட கெட்டித்தனமே, அது அல்லாஹ்வுடைய கெட்டித்தனம். அந்த செல்வம் என்கிறது, நாங்க செல்வம் என்ற உடனே எங்களுக்கு காசி தான் ஞாபகம், அப்படித்தானே? அதை காசி இருக்கிறவன் தான் செல்வந்தன், அப்படித்தான் வரும். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா இங்க பணத்தை பற்றி மட்டும் கதைக்கல, அது ஒரு காமன் வேர்ட். அறிவு ஒரு செல்வமே இல்லையா? அறிவு செல்வம், பணம் ஒரு செல்வம், குழந்தைகள் ஒரு செல்வம், ரைட்? எங்களுக்கு தந்திருக்கிற அனுபவம் எல்லாம் கண்டெக்ட், ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற கண்டெக்ட் ஒரு செல்வம். அது மாதிரி இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றது ஒரு செல்வம். இப்படி அல்லாஹ் தஆலா செல்வம் என்று சொல்ல ஒரு காமன் வேர்ட்ல தான் சொல்றான். அவன்தான் உங்களுக்கு செல்வத்தை தந்தான்,
ரைட், அதனை சேமிக்கவும் அவன்தான் உங்களுக்கு கற்றுத்தந்தான், அல்லது சேமிக்கின்ற அந்த பழக்கத்தையும் அவன்தான் உங்களிலே உருவாக்கினான். அவன்தான் ஷியரா என்ற நட்சத்திரத்தினுடைய கடவுள், ரப்பும் அவன்தான். இதே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி அவனுடைய நுணுக்கமான ஆற்றல்கள், மனிதனுக்கு அவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்து இடையில அவன்தான் ரப்பு ஷியரா, அவன்தான் மனிதனுடைய அந்த ஷியரா என்ற அந்த நட்சத்திரத்தினுடைய கடவுள், ரப்பும் அவன்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், ஷியரா என்கிறது ஒரு கோள், ஒரு கோள். அந்த கோள் மறைஞ்சி போற கோள், வாரது மறையுது, அப்படி கோள்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் தக்வீர்ல இந்த ஷம்சு கூவிரத்துல சத்தியம் பண்ற நேரம் அல் குன்னஸ் என்றெல்லாம் சத்தியம் பண்றானே. அப்ப அந்த ஹுன்னஸ் என்றால் மறைந்து தோன்றுகின்ற நட்சத்திரம், மறைந்து தோன்றுகின்ற நட்சத்திரம், அல் ஜவாரில் குன்னஸ் சொல்லி வாரம். இப்ப சில நட்சத்திரங்கள் சில இருக்கி கோள்கள் அது மறைஞ்சி வரும். இந்த நட்சத்திரம் ஷியராங்கிற இந்த நட்சத்திரம் நம்முடைய சூரியனை விட 20 மடங்கு பெருசு. சரியான, சூரியனை விட 20 மடங்கு பெருசு. சூரியனுடைய ஒளியை விட 50 மடங்கு கூடுதலான ஒளி கார நட்சத்திரம் தான் இந்த ஷியராங்கிற நட்சத்திரம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய குதிரா. சூரியனுடைய அந்த ஒளியே, அந்த பிரகாசமே நம்மளுக்கு வருதுதானே இந்த உலகத்துக்கு வர பிரகாசம். சூரியனுடைய மொத்த ஒளியில 2.2 பில்லியன் மடங்கு ஒன்றுதான் சூரியன். சூரியனுடைய மொத்த ஒளியில 2.2 பில்லியன் பிரிச்சால் அதுல ஒரு பங்கு தான் வெளிச்சம், அந்த ஒளி பூமிக்கு வருது. அது சொல்ல பெட்டாவோட்னு சொல்லி 174 பெட்டாவோட். ஒரு பெட்டாவோட்ங்கிறது கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் வோட்ஸ் தான் ஒரு பெட்டாவோட். அப்படி கணக்கு பார்த்தால் பெட்டியாடும். அதே இந்த அளவு கண்டால் யோசிச்சு பாருங்க, ஷியராங்கிற அந்த கோள் எப்படி, அது எப்படி வரண்டால் இந்த ஜூன் மாதம் தானம் வந்து போகும், தென்படும். ஜூன் மாதம் தானம் தென்படும். அப்ப அந்த ஜூன் மாதம் தென்படுற நேரம் இது இந்த எகிப்துல தான் இதை கடவுளா வணங்குவாங்க. இந்த ஷியரா என்ற நட்சத்திரத்தை அவங்க கடவுளாக வணங்கினாங்க அரபிகள். அதுலேயும் குறிப்பாக எகிப்தியர்கள் அதை வணங்கினாங்க. ஏனென்றால் அந்த ஜூன் மாதம் தானம் நைல் நதி பெருக்கெடுத்தோர். அப்ப அவங்களோட நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு என்னென்றால், இந்த ஷியரா என்ற இந்த கடவுள் நட்சத்திரம் வந்துதான் நைல் நதியை பெருக்கெடுத்தோட வைக்கிறேன்னு சொல்லி, அதனால அவங்க அந்த ஷியராவை ஒரு கடவுளாக நம்பியிருந்தாங்க. ரைட். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த எல்லாத்தையும் இயக்குறவன் அல்லாஹ், அவங்கள சிறுபாற்றவன் அல்லாஹ், அவங்கள அழ வைக்கிறவன் அல்லாஹ், உங்களை உயிர்ப்பிக்கிறவன் அல்லாஹ், உங்களை மரணிக்க செய்கிறவன் அல்லாஹ், உங்களை ஆண் பெண் சோடியாக படைச்சிருக்கிறவன் அல்லாஹ், உங்களோட செல்வந்தனாக்கிறவன் அல்லாஹ், அதை சேமிக்கிற பண்பை தந்தவன், இதெல்லாம் தந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிற நேரம் நீங்க போய் ஷியராவை வணங்குறீங்களே, அந்த ஷியராட கடவுளும் அல்லாஹ், அந்த ஷியராவை படைத்தவனும் அல்லாஹ் தான் கண்டு அந்த மக்களை அல்லாஹ் தஆலா நம்ப வைச்சான் இந்த வசனத்தின் மூலமாக. இவ்வளவு ஒரு பகுதி. அடுத்த பகுதி தொடங்குது, அல்லாஹ் தஆலா அவனை விளங்கப்படுத்துறான். இவ்வளவும் செஞ்சவன், இந்த படைப்பை, அந்த மனிதர்களை படைச்சவன் அவன்தான். அந்த மனிதன் அவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிராகரித்த பொழுது அவர்களை தண்டித்தவனும் அவன்தான். ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை. அவனை நீங்க சரியா புரிஞ்சு கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழல் என்றால்
அவர்களை தண்டித்தவனும் அவன்தான். எப்படி? அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா, ஆது சமூகத்தை தண்டித்தவன் அவன், அவன் அழித்தவன் அவன்தான். அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா. ரைட்? குர்ஆன் விளக்கத்தில் இந்த தர்ஜுமாக்கள்லாம் பார்க்கலாம். அந்த முந்திய சமூகம், முந்திய ஆது சமூகம் என்று போட்டி இல்லை, அந்த கருத்துல அந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ள இந்த ஆது சமூகம், அந்த ஊலா என்றால் முந்தின கருத்து தான், ஆனால் முன்னேறிய என்ற கருத்து. அந்த ஆது சமூகம் சாதாரணமான ஒரு சமூகம் அல்ல, அவங்க எல்லாத்திலையும் முன்னேறி இருந்த ஒரு சமூகம். நாகரிகத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். அப்படியான ஒரு சமூகம். இரமதாத்தில் ஐமாத் என்று குர்ஆன்ல வருதுல, என்ன சூரா? வல் ஃபஜ்ர். இரமதாத்தில் ஐமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இதற்கு முன்பு எந்த ஒரு இடத்திலும் இல்லாத பெரும் பெரும் மாளிகைகளை, கட்டடங்களை உருவாக்கி வாழ்ந்தவர்கள் ஆதி சமூகம், முன்னேறி வாழ்ந்த சமூகம். அப்படி என்ன சொல்ல வர? நல்லா அவங்கள்ட்ட பெரும் பலம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. அவங்க நினைச்சாங்க நாங்க தான் ராஜா, எங்களை அழிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு. அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்தான். அஹ்லக ஆதனில் ஊல வஸமூத ஃபமா அபகா. ஆத மட்டுமில்ல, சமூதையும் அழித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்தையும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்தையும் அல்லாஹ் சொல்றான். வஸமூத ஃபமா அபகா, சமூதையும் அழித்தான். ஃபமா அபகா, எந்த எச்ச சொச்சமும் வைக்கவில்லை. இந்த ரெண்டு சமூகத்தை, ஆது சமூது சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். எந்த ஒரு எச்சம் கூட வைக்காமல் அப்படியே முழுமையாக அல்லாஹ் அழித்து விட்டான். ஆது சமூகம் ஒரு சேர்த்து அதுக்கு முன்பு வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அழித்தான். இன்னஹும் கானூஹும் அத்லம வ அத்கா, அவர்கள் பெரும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவும் கடுமையாக வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். வல் முக்தஃபிகத அஹ்வா. இந்த முக்தஃபிகா என்றால் அது ஒரு சமூகம் இல்லை. முக்தஃபிகா சில நேரம் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளையும் அப்படி முக்தஃபிகாக்களை அழித்தான், அது ஒரு சமூகம் இல்லை. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகம் தான். இவங்க யார் என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். முக்தஃபிகாக்கள் தலைகீழா புரட்டினான் கருத்து. அப்ப இந்த சமூகம் தலைகீழா தானே புரட்டப்பட்ட, தலைகீழா புரட்டி அழிக்கப்பட்டது. ரெண்டு இதிலே, அதாவது அஹுவா என்றால் இறங்கியது என்ற கருத்து, இறங்கியது. அப்ப ஒரு கருத்திற்கு வானத்தில் இருந்து அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு கல்மாரி பொழிந்தான். வார்சல்னா அலைஹிம் ஹாசிபா, அவர்களுக்கு கல்மாரி பொழிந்தான். இன்னொரு கருத்திற்கு இந்த அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகம் அவர்கள் செய்த அந்த பாவம், ரைட், ஹோமோசெக்சுவல், அந்த பாவத்திற்காக அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா புவி நடுக்கம் ஏற்படுத்தி அப்படியே தலைகளாக அவங்கள புவியை வெடிக்க வச்சு அப்படியே மேல ஏறி உளுந்தாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை. அதான் நல் முக்தஃபிகத அஹ்வா. ஃபகஷாஹா மா கஷா, அவர்களை சூழ வேண்டிய, மூட வேண்டிய அனைத்துமே மூடிக்கொண்டது. அவர்களுக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் பெறணுமோ அவ்வளவு வந்து எத்தனை சமூகத்தை சொல்ல இந்த இடத்துல 4 சமூகம். ஒன்று ஆத், 2வது சமூத், 3வது நூஹ், 4வது லூத். இந்த 4 சமூகத்தை அல்லாஹ் படிப்பினை சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களை ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அந்த நோக்கத்தை மறந்து அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தவறை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்தார். அப்ப அவங்களுக்கு அந்த உதாரணம், மிச்சம் பழைய உதாரணங்களை சொல்லல. இந்த தண்டனைகள் பல இடங்கள் இருந்துச்சு, மிச்சம் பழைய உதாரணத்தை அல்லாஹ் அவங்களுக்கு நெருக்கமான உதாரணத்தை தான் சொன்னாங்க. ஆது சமூது சொன்னால் அது சவுதி அரேபியாவுக்கு நெருங்கின இடம். ஆது சமூதுன்றது வந்து தபூக் ஏரியாவில் இருக்கிறது. ஆதுங்கிறாக்கள் ஜோர்டானு கிட்ட, அம்மானுக்கும் சவுதிக்கும் இடையில இருக்கிற ஏரியா, ரைட். இதைத்தான் அல்லாஹ் அவங்களை அந்த ஞாபகம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகம் தான் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பிரதேசம். அப்படி சொல்ற நேரம் பாருங்க, அது ரெண்டையும் சொல்லிட்டு கௌமு நூஹ்,
தனியே சொல்ல மின் கப்ல், இதற்கு முன்பு வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் சொல்றாரு. அது என்னென்றால் இவங்க 2 பேரும் கிட்ட விளையினா இந்த சவுதியை கிட்ட, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாழ்ந்த இடம் கொஞ்சம் தூரமான பிரதேசம். சரியான தூரமான பிரதேசம். அப்ப அந்த தூரமான அந்த பிரதேசம்ங்கிறதால அல்லாஹ் அதை தனியாக்கி சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கிட்ட இருக்கிற உதாரணங்களை சொல்லி அவங்களோட மைண்டை திருப்பணுங்கிறதுக்காக இது குர்ஆன் கையாளுற ஒரு உக்தி. அப்ப இங்க என்ன சொல்ல வரான் என்றால் அல்லாஹ் தஆலா இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் மனிதர்கள் சரியாக வாழணும் என்பதற்காக அவருடைய வஹியை அனுப்பி, தூதை அனுப்பி அவர்கள் மீது இரக்கமும் கொண்டு, எந்த அளவுக்கு இரக்கம் கொண்டென்றால் மறுமையில தான் சரியான ஜட்மெண்ட். இந்த உலகத்தில் இல்லை, மறுமையில தான் உங்களுக்கு சரியான ஜட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஜட்மெண்ட் எப்படி என்றால் நீங்க செய்யற முயற்சிகளுக்கு தான் கூலியை தவிர விளைவுகளுக்கு அல்ல. விளைவுகளுக்கு உங்களுக்கு கூலி தர போனால் யாரும் சொல்றது போயிடும். போலாமா? போயிடும். நபிக்கு கூலி கொடுக்க போனால் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கொடுக்கணும்? மிச்சம் கொஞ்சம். அவரை உழைப்பு எத்தனை வருஷம்? 950 வருஷம். ரைட், 950 வருஷ உழைப்பு. அப்ப அந்த 950 வருஷ உழைப்புக்கு தான் கூலியை தவிர அவரை ஈமான் கொண்டாக்களுக்கு அல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ், அதே நேரம் ஒரு ஆள் செஞ்ச குற்றத்துக்கு இன்னொரு ஆள் அல்லாஹ் தண்டிக்கிறதும் அல்ல. அன்னையிலா ரப்பிக்கல் முன்தஹா, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் என்றால் அல்லாஹ்விடம் கடைசியாக நீங்க வந்து சேரணும். அதை நீங்க நம்புங்க. அல்லாஹ்வை நம்புங்க, அவனிடத்துல வந்து சேரணுங்கிறத நம்புங்கன்னு சொன்னால் அந்த இதுல அறவே ஈமான் கொள்ளாம இடையில நின்றாக்கள் இருக்கி, ஈமான் கொண்டு அரவாசில நின்றாக்கள் இருக்கி. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த சமூகம். அப்படி போனால் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்தார். சமூகங்கள் அழிக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ல பாருங்க. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக ததமார், அல்லாஹ்வுடைய அருள்களில், ஆலா அண்ட ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், ஆலா என்றால் அருள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளில் எந்த அருள்கொடைகளை நீங்கள் சந்தேகிக்கின்றீர்கள்? ஒருவர் தத்தமாறாண்ட சந்தேகிக்க. எந்த அருள்கொடைகளை நீங்கள் ஆர்கியூ பண்ணுகிறீர்கள்? ரைட், எதுல நீங்க ஆளுக்கள் சந்தேகிச்சு ஆர்கியூ பண்றீங்க சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்க. என்ன சமூகங்கள் அழிக்கப்பட்டதை இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு அருள் என்று சொல்றாங்க. எப்படி அது அருள் என்றால், உங்களுக்கு தெரியும் சமூகங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துக்கு முந்தினது. அதுக்கு பிறகு சமூகங்கள் முழுமையாக அழிக்கப்படலை. இந்த இதெல்லாம் அது இந்த சமூது, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து, லூத் அலைஹிஸ்ஸலாத்துல மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரலலா இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல சமானத்துல 2 சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்கள். உங்களுக்கு தெரியும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழிக்கிறதுக்கு வந்த மலக்குமார்கள் எங்க போனாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல விட்ட போய் தான் போனாங்க. அப்ப விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சாப்பாட்டை வச்சா அவங்களோட சாப்பாட்டுக்கு கை நீளுதில்லை. ரைட், அப்பதான் அவருக்கு விளைஞ்சு இது சம்திங் ரோங், வந்திக்கிற ஆக்கள் வித்தியாசமான ஆக்கள். அவர்கிட்ட நீங்க ஆறுங்கிற நேரம் தான் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த வேலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அவங்க 2 பேரும் தரல வந்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சமூகத்தை மொத்தமாக அழிக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அப்ப இவங்க ஏன் அழிக்கப்பட்டாங்க என்றால், உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு நியதி என்னென்றால், மனிதர்களுடைய தவறுகள் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் அவன் தண்டனை கொடுக்கறல. எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கறல. சும்மா யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறேன்டா நான் உட்பட நம்ம விட தெரிக்கலாமா? நான் உட்பட விட தெரிக்கலாமா? இல்ல, அதுக்கு அங்க வச்சிருக்கேன். அல்லாஹ் இந்த சமூகத்தை ஏன் அழித்தான் என்றால், இந்த ஒவ்வொரு சமூகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொண்ட ஆக்கள் மிச்சம் சொற்பமானார்கள். இப்படி இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பலம் இல்லை அவங்க. சரி, இவங்களை பாதுகாக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த பெரிய கிரௌடை அழிச்சுதானா? அதுதான் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழிச்சு.
பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பிறகு அதுக்கப்புறம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்கள்ட்ட வந்த ஒரு க்ரௌட் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு சர்வைவ் பண்ணலாம், அவங்களுக்கு வாழலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாழலாம்ன்ற ஒரு கட்டம் வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சமூகத்தை மொத்தமா அழிக்கிறங்கிறத அப்படியே விட்டுட்டு, அப்ப இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அருளா மாறிச்சு. அன்னரம் இருந்த அந்த விஷயம் ஒன்று ஒரு பெரிய ஒரு அருளாக மாறிச்சு. என் அன்னரம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இதில் மில்லி இருந்தால் போய் முறைப்பட்டிக்கலாம், எல்லாரும் உண்டாயிருந்திக்கலாம். அப்படி இல்லாதால அல்லாஹ் தஆலா அதை அழித்தான் என்று தஃசீர் ஆசிரியர்கள் சொல்வார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், ஹாதா நதீரும் மினன் நுதிரில் ஊலா. இது அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கை, ஆரம்ப கால எச்சரிக்கை அல்லது முதலாவது எச்சரிக்கை. அல்லாஹ் உங்களுக்கு இப்ப இந்த முந்தைய சம்பவங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தாரான். நீங்க அந்த எச்சரிக்கையை எடுத்துக்கோ, இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கை கொடுக்குற? ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படித்தானே ஒரு உபதேசம் செய்யறது, உபதேசம் 2 தரம் செய்யலாம், 3 தரம் செய்யலாம், 4வது தரம் உபதேசம் செய்யலாதே, அவர் வார்னிங் கொண்டு கொடுப்போம். அப்பதான் சொல்லலாம், இது உங்களுக்கு ஒரு வார்னிங். மறுமையை பற்றி சொன்னோம், இந்த தூதை பற்றி சொன்னோம், இதெல்லாம் நீங்க கேட்கீங்கல்ல, போய் பிச்சுக்கிட்டு கேட்குறீங்க. அப்ப முந்தைய இந்த முந்தைய நபிமார்களுடைய சமூகம் அவைகள் அழிக்கப்பட்ட வரலாறு, அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாக்கள் தான், தபூக்கில் இருந்தார்கள், அம்மானு பக்கத்தில் இருந்தார்கள், லூத் நபிய சமூகம் இந்த டெட் சீல இருந்தார்கள், அதாவது பெரிய இஸ்ரேல் அந்த ஏரியாவில் இருந்தார்கள், எல்லாம் கிட்ட இருக்கிறார்கள் தான். எனவே அந்த சமூகம் உங்களுக்கு தெரியுமே, அவர்களை நீங்க படிச்சு பாருங்க, அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், என்ன தவறின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அஸிபத்தில் ஆஸிபா, ரைட், அஸிபத்தில் ஆஸிபா அல்லது அஸிபத்தில் அஸிபா, நெருங்கி வர வேண்டிய, அஸஃப என்றால் நெருங்கி வந்தது, நெருங்கி வரக்கூடியது உங்களை நெருங்கி வந்து விட்டது. 2 மாதிரியும் எடுக்கலாம். ஒன்று, இந்த உலகத்தில் இந்த அழிவு உங்களை நெருங்கி வரும், உங்களோட மௌத்து கிட்டத்திலே, அல்லது மறுமை அதுவும் மிகவும் நெருங்கி விட்டது, நீங்க சொல்ல அளவுக்கு தூரத்தில் இல்லை. அது அல்லாஹ் அடுத்த சூறாவில் ஸ்டார்ட் பண்ற. இந்த சூறா முடிவு தானே, அது நெருங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த மறுமை நெருங்கி விட்டது. அஸிபத்தில் ஆஸிபா, இந்த கருத்துல தொடர் அல்லாஹ் அடுத்த சூரத்துல் கமர்ல ஸ்டார்ட் பண்றான். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. அந்த சூறாவை அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களா. எனவே நாங்கள் இதுக்கு எடுக்கலாம், மறுமை, நீங்கள் உங்களுடைய மறுமை உங்களுக்கு நெருங்கி விட்டது, நீங்க அதை எச்சரிக்கையாக எடுங்க, ஒவ்வொன்றையும் எச்சரிக்கையாக எடுங்க. அஸிபத்தில் ஆஸிபா லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிபா, அந்த மறுமை வந்தால் அதனை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 2 கருத்து தெரியும். கஷஃப என்றா வெளியாக்கினான் என்ற கருத்து, அல்லாஹ்வை தவிர அதனை அந்த மறுமையை வேறு யாரும் வெளிப்படுத்த முடியாது, வெளியாக்க முடியாது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து கஷஃப என்றால் துடைத்தான் அல்லது நிறுத்தினான். அல்லாஹ்வை தவிர இந்த மறுமை நிகழ்வதை யாராலும் நிறுத்த முடியாது. சூரத்து தூர்ல இன்ன அதாப ரப்பிக லவாகி ஃபமா லஹு மின் தாஃபி, நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய தண்டனை வந்தே தீரும், அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது அல்லாஹ் இன்னொரு வேர்ட்ல என்று சொல்றான், அஸிபத்தில் ஆஸிபா, மறுமை நெருங்கி விட்டது, லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிபா. அல்லாஹ் அது அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே இதை ஒரு எச்சரிக்கையாக நீங்க எடுத்து பாருங்க. இந்த 2 விஷயத்திலே அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வஹீயை நீங்கள் எந்த அளவு தூரம் நம்புகிறீர்கள், ஒன்று. 2வது, அந்த வஹீ கொண்டு வந்த பிரதான செய்தி அல்லாஹ் ஒருவன், மறுமை நாள். இந்த 2 தான் மெயின், இந்த 2 தான் மெயின். குர்ஆனும் இந்த 2ஐயும் தான் சொல்லுச்சு. தூதுவர்களை நம்பினாலும் இந்த 2ஐயும் உறுதிப்படுத்துறது தான், மலக்குமார்களை நம்பினாலும் இந்த 2ஐயும் உறுதிப்படுத்துறது தான்.
ஈமான் கொள்ள 6 இருக்குதானே, இந்த 6லையும் மெயின் இந்த 2: அல்லாவை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல். வேதங்களை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, இது எல்லாம் இந்த 2ஐயும் உறுதிப்படுத்துறது தான். நாங்களும் சிந்திச்சு பார்க்கணும், இந்த 2லையும் எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் என்ன? அல்லாஹ் பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் பத்தி நாங்கள் தெரிஞ்சிருக்கிற அல்லாஹ் தான் இந்த முழு உலகத்துக்கும் காரண கருத்தாவாக இருக்கிற நேரம், அவன்தான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற நேரம், அவனை பற்றி மேலோட்டமான அறிவு இருந்து இந்த அளவு தூரம் நாங்கள் அவனை விலங்கல ஆயிடுச்சு பாருங்க. அல்லாஹ் ஒருவன், நான் தான் எங்களை படைத்தவன், அவன் அரிசியில் இருக்கிறானா, இங்கே அதுலேயும் சண்டை, அரிசியில் இருக்கானா, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கானா, அதுலேயும் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ரைட், இனி வேற என்ன? அவ்வளவுதான். அவன் ரஹ்மான் என்றால் எந்த அளவு தூரம் அவன் ரஹ்மான். அவன் மலிக் என்றால் அவனுடைய முல்க், அவனுடைய அதிகாரம் என்கிறது எந்த அளவு தூரம் அவனுடைய அதிகாரம். கஃபார், அவனுடைய மன்னிப்பு எப்படி, அவனுடைய தண்டிப்பு எப்படி, அவனுடைய குத்ரத் எந்த அளவு, அதை நாங்கள் இவ்வளவு டீப்பாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. 2வது மறுமை நாள். இந்த மறுமை நாள் மேலோட்டமான நம்பிக்கை, மறுமை நாள் இருக்கி, அவ்வளவுதான் மேலோட்டமான நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு புதுசா இஸ்லாத்துக்கு வந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், எனக்கு படிச்சு தாங்கன்னு சொல்லி. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியில சொன்ன, இவருக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுங்கன்னு சொல்லி. படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் கேட்டார், நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் இதா சுல்சிலத்தில் அருளும் ஜில்சாலஹான்ற சூறாவை படிச்சேன்னு சொல்லி. அப்போ சொன்னார், அது போதும் உங்களுக்கு, அவ்வளோ போதும். ஃபக்ஹர் ரஜுல், அவர் மார்க்கத்தை ஆழமாக புரிந்து விட்டார். அதில் தொழுகை சம்மந்தம் இருக்கா, தொழுகையில் தக்பீர் எங்கே ஆடுற, விரலை ஆடுறா இல்லையா, சுஜூத் எப்படி போகிற அப்படி இருக்கா இல்லை, ஹஜ் எப்படி செய்கிறேன்னு இருக்கா இல்லை. சூரத்து ஜில்சால் பேசுறது எல்லாமே மறுமையை பற்றி. அது என்னென்றால் ஐடியாலஜியை கொடுக்குறது, கருத்தை ஆழமாக கொடுக்குறது. மறுமை என்ற கருத்தை ஆழமாக பதிச்சுட்டால் அதுதான் அவரை இயக்கும். அப்போ அந்த மனிதன் போய் சூரத்து ஜில்சால படித்த உடனேயும் அவருக்கு அவர் தெளிவாயிட்டு, என்ன, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. நன்மையை செஞ்சாலும் அங்கே காணுவோம், தீமையை செஞ்சாலும் அங்கே காணுவோம். அதுதான் நிரந்தரமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அதுக்காக நாம் வாழ்வோம். அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அந்த 2ஐயும் அது நீங்கள் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்க. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இப்படி உங்களை தெளிவாக வழிகாற்ற இந்த வேதம், இந்த செய்தி, இந்த குர்ஆனை பற்றிய நீங்க ஆச்சரியப்படுறீங்க. என்ன உங்களுக்கு பெரிய ஆச்சரியம், இதை பற்றிய நீங்க ஆச்சரியப்படுறீங்க. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது தெளிவான ஒரு வேதம், ரைட்? அப்ப இதுல நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய, மூக்கில் கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளும். அப்ப மின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், ரைட்? وَتَضْحَكُونَ وَلَا تَبْكُونَ, நீங்க சிரிக்கீங்களே, இது அழ வேண்டியது, மெட்டர் சீரியஸ், ஆனால் நீங்கள் சிரிக்கிறீர்கள். ததஹக்கூன், ரசூலுல்லாஹ் சொன்னார், சஹாபாக்கள் கொஞ்சம் கடும் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிற நேரம் சொல்லுவாங்க, எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் கொஞ்சம் சிரிப்பீங்க, கூட அழுவீங்கன்னு சொல்லி. இந்த மெட்டர் நாங்கள் நினைச்சு கொண்டு இருப்பதை விட அது பாரதூரமானது, சீரியஸான. ஒத்ததஹக்கூன வலா தபுக்கூன், இதை பற்றி நீங்கள் சிரிக்கிறீர்களா? ரைட், அழாமல் நீங்கள் சிரித்து கொண்டிருக்கிறீர்களா? அன்தும் சாமிதூன், சிரிக்கிறது எப்படி போனாலும் பரவாயில்லை, நீங்க இதை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட இந்த வசனம்
அதாவது சீரியஸ்னஸ் இல்லாட்டியும் அலட்சியப்படுத்துறதுங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன்னு என்ன பார்த்து சொல்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் ஒரு வகையான அலட்சியம், மறுமையினால அலட்சியப்படுத்தி தானே வாழ்வோம். மறுமை நாள் சீரியஸாக எங்களோட உள்ளத்தில் படுமாக இருந்தால் எங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னொரு பக்கத்துக்கு மாறி சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஆனால் அன்றும் சாமிதோ, நீங்கள் இதை பற்றி அலட்சியமாக இருக்கிறீர்கள், கணக்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி வாழலாம். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. இந்த தூதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறது, சிரிக்கிறது, அலட்சியப்படுத்துறது, அதெல்லாத்தையும் விடுங்க. விட்டுட்டு ஃபஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள், வஅபுது, அல்லாஹ்வை வணங்க. இதான் அல்லாஹ் தஆலா இந்த சூராட கடைசியில சொல்லுகின்ற எத்தனை சுருக்கமான செய்தி என்ன? சுஜூது செய்யுங்கள், வணங்குங்கள். இது எப்படி நாங்க பார்க்கிறோம்? வஅபுதுங்கிறத நீங்க பொதுவாக குர்ஆன் தர்ஜுமாக்கள்ல பார்த்தா வணங்குங்கள்னு சொல்லி தானே, இபாதத்துங்கிறது வணக்கம் தானே. இப்போ வணங்குங்கள் என்றால் நம்மளுக்கு என்ன, தொழுங்க, நோம்பு பிடிங்க, அப்படித்தான் படும். அப்படி இல்லை. வஸ்ஜுதுங்கிறது ஒரு வெளிப்படையாக நீங்க இபாதத்துல ஒரு ஒரு மெத்தட் அல்லாஹ் சொல்லிங்க, நீங்க சுஜூது செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க. அது வெளிப்பாடு, இபாதத்துக்கு வெளிப்பாடு. வஅபுது என்ற கருத்து கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். சுஜூது வணக்கம் தானே. அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்க, வணங்குங்க என்றால் அது ஒரு சென்ஸ் ஏற்படுத்துதில்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுங்கள், ரைட்? சுஜூது செய்யறது, ருக்கூ செய்யறது, நோம்பு பிடிக்கிறது, இதெல்லாம் வெளிப்படையான அந்த இபாதத்துடைய முறை. அந்த இபாதத் எப்படி அமையணும் என்றால் வஅபுது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றவர்களாக உங்களை அது மாற்றும். எப்படி கட்டுப்படுறவர்களாக? எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவர்களாக, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையான கட்டுப்பாடு உள்ளவர்களாக மாட்டுங்க. இல்லாட்டி என்ன நடக்கும் என்றால், நீங்க இபாதத் என்கிறது வெளிப்படையான செயல்களுடைய நிப்பாட்டிடுவீங்க. வந்து சுஜூது செய்வீங்க, இபாதத் என்று சுஜூது செய்வீங்க. ஆனா கடைக்கு போனால் நீங்க தலைகளா மாறுவீங்க. பிஸ்னஸுக்கு போனால் அதில் அல்லாஹ் ரசூல் எல்லாம் விளங்காது, லாபம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பள்ளிக்குள்ள சுஜூது நேரம் அல்லாஹ் ஞாபகம் வரும். ஊட்ட போனால் ஃபெமிலி லைஃப்ல அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகம் வராது. உங்களோட சுயநலம் தான் வேலை செய்யும். உறவுகள் எல்லாம் சரியாக நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. அல்லாஹ்வோட உறவு சுஜூதுல மிச்சம் நின்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இடம் சுஜூத் என்ற சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஊட்ட போனால் உங்களுடைய நிலைமை மாறும். அதான் அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்றாங்க, நீங்கள் சுஜூது செய்யறது அது ஒரு வெளிப்பாடு, ஒரு இபாதத்தினுடைய வெளிப்பாடு. அதே நேரம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள், கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். அதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருகின்ற வாழ்க்கை. என்று அவன் தான் உங்களுக்கு இதெல்லாம் உருவாக்கி தந்தவர். உங்களை படைச்சவன் அவன், உங்களை சிரிக்க வைக்கிறவனால, அதாவது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமானவன் அவன், உங்களுடைய துக்கத்துக்கு காரணமானவனும் அவன். எல்லாமே அவன் உங்களுக்காக செய்து தந்திருக்கின்ற நிலையில் ஏன் அவனுக்கு முழுமையாக உங்களால் கட்டுப்பட்டு வாழ முடியாது? இந்த சூறா இப்படியான ஒரு அழகான ஒரு மெசேஜ் தெரியுது. வகை என்பது உங்களை கஷ்டப்படுத்துவதற்கானது அல்ல. இந்த வகையை நான் உங்களுக்கு இறக்கியிருக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைல், வடிவான ஒரு உலக வாழ்வை உங்களுக்கு தருவதற்காக. நாம தான் இந்த உலக வாழ்வை கஷ்டப்படுத்தி அது ஒரு சுமையாக மாற்றி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒரு அறைகூவல் கொடுக்கிறான், இல்லை நீங்க ஒரு பிரம்மையில வாழ்றீங்க, அது பொய், அது போலியானது. நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிரம்மைகள் அடிப்படையற்றது. அதுக்கு காரணம் என்னென்றால் உலக ஆசை,
அந்த உலக ஆசை உங்கள் அதுக்கங்களை போகக்கூடாது. நீங்கள் மறுமைக்காக வாழ்கின்றவர்களாக உங்களை மாற்றுங்க. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை சரியா நீங்கள் விளங்குங்க. அப்போதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது சில சமூகம் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டது மாதிரி நீங்களும் தண்டனை வர வேண்டி வரும், மறுமை நாட்டில் சுற்ற வேண்டி வரும் என்ற ஒரு மெசேஜை தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவோட எனவே நாங்கள் 2 படிப்பினைகள் இது பண்ணோம். 2 படிப்பு. ஒன்று, இந்த சூறாட அறைகூவல் இதுதான். அல்லாஹ்வையும் மறுமையையும் நீங்கள் சரியா விளங்கி ஈமான் கொள்ளணும். அது எந்த அளவு தூரம் வழங்கி இருக்கோம். நாங்கள் தனியாக அல்லாஹ் நான் எவ்வளவு வழங்கியிருக்கோம், மறுமையினால எவ்வளவு வழங்கின அதன்படி நடப்போம். அப்ப அதை விளங்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நான் எப்படி வழங்கலாம்? அப்போ அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மூலமாக நாங்கள் வழங்கலாம். திருநாமங்களை நாங்கள் டீப்பாக படிக்கிறோம். அது மாதிரி மறுமை அந்த சிந்தனையை சீரியஸாக நாங்கள் சொல்லுதான். மறுமை தொடங்கி நாள்லேருந்து மறுமையை பற்றி தான் கதைக்கணும். மறுமை நாளை பற்றி கதைக்காத நாளே இல்லை. சீரியஸா போய் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தரம் எந்த மறுமை எப்படி இருக்கும் என்றதை பற்றி நீங்கள் எத்தனை பேர் சிந்திச்சிருக்கோம்? குறைஞ்சபட்சம் சிந்தனையிலேயாவது நாம் பண்ணணும். சீரியஸா தனியை போய் மக்கபராக்களை ஊந்தி நானும் இந்த இடத்துல நான் ஒரு கபராடியாக வரணும், நான் அதுக்கு நைட் என்ன ப்ரிப்பரேஷன் இருக்கிறேன் நாம யாராலும் யோசிக்கணும். இந்த சபையை கேட்கணும், யோசிக்கணும். சரி, அல்லாஹ் வாழம் வெரி ரேரத்தன் இருக்குமா. அதனால இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளை பற்றி நாங்கள் படிப்போம். அதனுடைய காட்சிகளை நாங்கள் பேசுவோம். நான் ஏற்கனவே ஒரு தந்தைங்க வீட்டில் சொர்க்க நரகத்தை பற்றி அந்த காட்சிகளை நாங்கள் பேசுகிறது. மறுமை குர்ஆன் தொகுத்திக்கிற சொர்க்க நரக காட்சிகளை அந்த பிள்ளைகளுக்கு கதையாக நாங்கள் சொல்றது, மறுமை நாளை பற்றி படிக்கிறது, மறுமை நாள் தோன்ற அந்த காட்சிகளை பற்றி படிக்கிறது மூலமாக இன்ஷா அல்லாஹ் நான் அந்த 2 விஷயத்தை இந்த 2 ஹோம்ஒர்க்கை இந்த சூறாவில் நாங்கள் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சூரத்துல் கமர் اقتربت الساعة وانشق القمر سورة سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.